வாங்கி கொடுத்தாரு. வணக்கம். இன்றைய தினம் மதுரை ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கின்றேன். என்னோடு மதுரை மாநகராட்சியினுடைய பொறுப்பு மேயர் திரு மாண்புமிகு நாகராஜன் அவர்களும், அதே போல் ரயில்வே துறை சார்ந்து சென்னையிலே இருந்து மூத்த பொறியாளர் அவர்கள், ஏடிஆர்எம் அவர்கள் மற்றும் ரயில்வே துறையினுடைய முக்கிய அதிகாரிகள் அனைவரும் இந்த ஆய்விலே பங்கெடுத்திருக்கின்றோம். முதலில் 2 முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மிக மகிழ்ச்சியான செய்தி. மதுரை தூத்துக்குடிக்கு புதிய வழிச்சாலை, புதிய ரயில் வழித்தடம் உருவாக்க வேண்டும் என்பது தென் தமிழ்நாட்டினுடைய மிக நீண்டகால கனவு. ஏறக்குறைய 2600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரையிலே இருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு புதிய வழித்தடம் உருவாக்க வேண்டும் என்பது 10 ஆண்டுகளுக்கு மேலான விஷயம். ஆனால் இடையிலே அது ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டு கூட ரயில்வே அமைச்சர் வந்த பொழுது அது பெரிய முரண்பட்ட விஷயமாக அவர் சொன்ன பதில் என்பது மாறியிருந்தது. நாடாளுமன்றத்திலும் தொடர்ந்து நாங்கள் அது பற்றி குரல் கொடுத்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் மதுரையிலே இருந்து நேரடியாக அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு வந்து புதிய வழித்தடம் என்பது தூத்துக்குடி துறைமுகம் இன்றைக்கு மதுரையினுடைய, குறிப்பாக தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டங்களில் இருந்து துறைமுகத்துக்கு கொண்டு செல்கிற பொருட்களை கொண்டு செல்வதற்கான இந்த வழித்தடம் என்பது மிக மிக பயனுள்ள ஒரு வழித்தடமாக இருக்கும். அந்த பணி என்பது ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் பேசி, அமைச்சரிடமும் பேசி, தென் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான இந்த திட்டத்தை மீண்டும் ரீஓப்பன் செய்வதற்கு ரயில்வே துறை என்பது முன்வந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நில எடுப்பு என்பது, அந்த திட்டத்திற்கான நில எடுப்பு என்பது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது மீண்டும் அந்த நில எடுப்பு பணிகளை துவங்க மாநில அரசுக்கு ஒன்றிய ரயில்வே துறை என்பது மீண்டும் அந்த பணியை துவங்க சொல்லி இருக்கிறது. எனவே மீண்டும் மதுரை தூத்துக்குடிக்கான அருப்புக்கோட்டை வழியிலான புதிய வழித்தட பணிகள் துவங்குகிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை முதலிலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும், மதுரை மக்களுக்கும், தென் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கின்றேன். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், நம்முடைய மதுரையினுடைய ரயில் நிலைய மேம்பாடு. இது மிகப்பெரிய ஒரு பணி. 375 கோடி ரூபாய் செலவில் திட்டமிடப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து பேசி, ஏனென்றால் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் பல ரயில் நிலையங்கள் எடுக்கப்பட்டது. அது குறைந்த பட்ஜெட், ஒரு 10-15 கோடி ரூபாய் செலவில் ரயில் நிலையங்களை மேம்படுத்துகிற திட்டங்கள். ஆனால் இதை போன்ற மெகா திட்டம் என்பது எக்மோருக்கு மட்டும், சென்னை எக்மோருக்கு அனுமதிக்கப்பட்டது. மதுரைக்கும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். அதனுடைய தொடர்ச்சியாக மதுரை ரயில் நிலையத்துக்கு 375 கோடி திட்டம் என்பது தெரிவிக்கப்பட்டது. இப்பொழுது இது 3வது முறையாக நான் ஆய்வு செய்கின்றேன். ஏனென்றால் அடுத்து சில வாரங்களில் ரயில்வே துறையினுடைய ஆலோசனை குழு கூட்டம், கன்சல்டேட்டிவ் கமிட்டி நடக்க இருக்கிறது. அதற்கு முன்பு இந்த பணிகளை ஆய்வு செய்துவிட்டு அந்த கூட்டத்திலே பேசுவதற்கு வசதியாக இருக்கும் என்றுதான் இந்த பணிகளை ஆய்வு செய்தோம். இந்த பணி ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் 2027 மார்ச் மாதத்திற்குள் முடிவடைய வேண்டும். இதுதான் இந்த பணியினுடைய திட்ட காலம். ஏறக்குறைய 50% அதிகமாக கட்டுமான பணிகள் என்பது முடிந்துவிட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக ரயில் தண்டவாள பகுதிகளில், பிளாட்ஃபார்ம் பகுதிகளிலான மேலடுக்கு பணிகள் போன்ற மற்ற பணிகள் தான் இப்பொழுதும் அதிகாரிகளோடு நடத்திய ஆய்வில் நாங்கள் திட்டமிட்டபடி மார்ச்சுக்குள் முடித்து விடுவோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பான்மையான அடிப்படை கட்டமைப்புகள் என்பது முடிந்திருக்கிறது. இது இன்னும் காலதாமதமாகாமல் இதை விரைவாக முடிக்க வேண்டும். குறிப்பாக மழைக்காலங்கள் வருகிற பொழுது பயணிகள் ஒரு பெரிய சிரமங்களை சந்திப்பார்கள். தொடர்ந்து 2 ஆண்டுகளாக பெரும் கஷ்டத்தை நாம் சந்திச்சுக்கிறோம். ஆனாலும் ஒரு கட்டுமான வேலை, ஒரு மெகா ப்ராஜெக்ட் நடக்கிற பொழுது அது தவிர்க்க முடியாது. எவ்வளவு இசைவாக பயணிகளுக்கான இசைவான சூழலை உருவாக்க முடியுமோ அவ்வளவு இசைவான சூழலை உருவாக்க வேண்டும்.
அந்த வகையில் இது வந்து தென் தமிழ்நாட்டுக்கு, மதுரைக்கு மிக பெருமை சேர்க்கிற ஒரு திட்டம். இப்பொழுது இருப்பதைப் போல அடுத்த 40 ஆண்டுகால வளர்ச்சியை கணக்கில் கொண்டு இந்த திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ வந்து இந்த 3 வருஷத்துக்குள்ளேயே வந்து அவ்வளவு உயர்ந்திருக்கு மதுரை இந்த ரயில் நிலையத்துக்கு வருகிற பயணிகளின் எண்ணிக்கை. இப்பொழுது நாளொன்றுக்கு 51,000 பயணிகள் வருகிறார்கள். மதுரை வந்து பண்பாட்டு ரீதியாகவும், வரலாற்று ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறி இருக்கிறது. சுற்றுலா வருகிறவர்கள் வட இந்தியாவிலிருந்தும் இந்தியா முழுவதும் வருகிறவருடைய எண்ணிக்கை மிக அதிகமாகி கொண்டிருக்கிற பின்னணியில் அடுத்த 40 ஆண்டுக்கான திட்டமிடலை வைத்து இந்த ரயில் நிலைய மேம்பாடு என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய பயணிகள் தங்குமிடம், அதே போல வந்து பயணிகளினுடைய பயன்பாட்டிடம், 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், 38 லிஃப்ட் என்பது இதில் அமைக்கப்பட இருக்கிறது. அதே போல மின் ஏணி, ஏறக்குறைய ஒரு விமான நிலையத்திலே வைக்கப்படுகிற நவீன வசதிகள் அனைத்தையும் இந்த ரயில் நிலையத்தில் வைப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இதுதான் இந்த ரயில் நிலைய விரிவாக்க மேம்பாட்டு பணி சம்பந்தமாக நான் சொல்ல வேண்டியது. இதன் மீதான வேற கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீங்க ஆபீசர்ஸ் ஏதாவது சொல்றீங்க? ஏடிஆர்எம் மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ரயில்வே அதிகாரிகளோடு இன்று ஆய்வு செய்தார். நடந்து வரும் பணிகள் குறித்து விரிவாக தெரிந்து கொண்டார்கள். மேலும் சார், பிஎம் கிட்ட மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் சொந்தமா புது பிஎம் கோரிக்கை வச்சிருந்தாருன்னு சொன்னீங்க. இப்போ அதுல வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை விமர்சனம் உண்டாகுது. தமிழ்தாய் வாழ்த்த மாநில அரசு நிகழ்வுல பாடுறதுக்கு நெறிப்பட்டு சொல்லி பிரதமர்கிட்ட போய் பிஎம் கேட்கிறாரு. இது எப்படி ஒரு ஜீவோ தானே, இதை அமல்படுத்துறதுக்காக எதுக்கு பிரதமர்கிட்ட போய் அதாவது வந்து பிரச்சனை வந்து வந்தே மாதரம் பாடலை பாடியது, தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடியது சம்பந்தமான விஷயம் என்பது. தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடுறது, முதல் பாடியது என்பதை கடந்து, உதாரணமாக தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடினா வந்தே மாதரத்தை பாடிக்கலாமா அப்படின்ற கேள்வி இருக்குது. நிச்சயமாக இந்த ஒன்றிய அரசு செய்திருக்கிற மகா பாதகமான ஒரு செயல் என்பது வந்தே மாதரம் சம்பந்தப்பட்ட அரசாணை. பிப்ரவரி 15ஆம் தேதி அந்த சுற்றறிக்கையை உள்துறை வந்து செய்திருக்கிறது. என்னன்னா வந்து இந்தியாவை, நம்முடைய தாய்நாட்டை ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளாக உருவகப்படுத்துகிற 3 பாராக்கள் இருக்கிறது. 3 கடவுளாக உருவகப்படுத்தி வணங்குகிற பாராக்கள் இருக்கிறது. அந்த கடவுள் சார்ந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அதை பாடலாம், பிரச்சனை இல்லை. அந்த மதம் இல்லாத வேறு மதத்தை சார்ந்தவர்களும் அல்லது மத நம்பிக்கையை அற்றவர்களும் நாத்திகர்களும் அதை பாட வேண்டும் என்று அரசு சுற்றறிக்கை அனுப்புவது என்பது முற்றிலும் இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற மத சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கை. ஒருவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை மோடியும் அமித்ஷாவும் தீர்மானிக்க முடியாது. எனவே வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்ற சுற்றறிக்கை என்பது அரசியல் சாசனம் சொல்லி இருக்கிற மத சுதந்திரத்துக்கு எதிரானது. அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த அறிவிப்பு பிப்ரவரி 15ஆம் தேதி வந்தது. ஏப்ரல் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரின் கடைசி நாளில் இந்த பாடல் பாடப்பட்டது. அதுவரை நாடாளுமன்றத்தில் வந்தே மாதரத்துடைய 2 ஸ்டான்ஸா மட்டும் இசை வடிவில் இசைக்கப்படும். நாடாளுமன்றத்தின் கடைசி நாளில் நாங்கள்லாம் அப்படிதான் இசைக்க போறாங்கன்னு நாங்கள் எந்திரிச்சு நின்னோம். ஆனால் 6 ஸ்டான்ஸாவும் 6 பத்தியும் பாடல் வடிவில் பாடப்பட்டது. அதிர்ச்சியாக இருந்தது. அன்றைக்கே அதற்கு கண்டனம் செலுத்தி எனது எக்ஸ் தளத்தில் நான் பதிவிட்டேன், பத்திரிகை செய்தி கொடுத்தேன். ஏப்ரல் 18ஆம் தேதி அநேகமாக அன்னைக்கு வேற யாரும் அதை பற்றி பேச மாதிரியே தெரியல. முதல் முறையாக இந்த தவறு அரங்கேறிய பொழுதே கண்டித்தவர்கள் நாங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுதும் வந்து அரங்கேற்றி கொண்டிருக்கிறது ஆளுநர் மாளிகை. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த சுற்றறிக்கை வாபஸ் பெற வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்து அந்தந்த மாநிலத்தினுடைய வாழ்த்து பாடல் தான் முதன்மை பெற வேண்டும். அப்படி முதன்மை பெற்றாலும் கூட வந்தே மாதரத்தை நீக்கப்பட்ட 4 பத்தியையும் பாட வேண்டும் என்ற அரசாணை இந்திய அரசியல் சுதந்திரத்துக்கு எதிரானது, இந்திய மத சுதந்திரத்துக்கு எதிரானது. கேரளால காங்கிரஸ் கவர்மெண்ட் இது வேண்டாம்னு சொல்றாங்க. அதே போல வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி தான் பதவியேற்பு கூட அதை வந்தே மாதரம் பாடல. அப்ப அதுல அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம எதுக்கு கொடுப்பாங்க? இல்ல, கொடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். வந்தே மாதரம் பாடணும் என்ற அது பிரச்சனை எங்கிருந்து வருது? உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையிலிருந்து வருது.
நீங்கள் உள்துறை அமைச்சகத்தை விட்டுட்டு ஒன்றிய அரசை விட்டுட்டு இங்கே மட்டும் வந்து நம்ம வந்து தலையை விட்டுட்டு வாழை மட்டும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. இதனுடைய அடிப்படையே ஒரு வெறுப்பை உருவாக்குவது. நீங்கள் வந்து இன்னொரு மதத்தின் கடவுளை பற்றி பாடுங்கன்னு உங்களை கட்டாயப்படுத்துறதுக்கு என்ன உரிமை யாருக்கு இருக்கு? அந்த சுதந்திரத்தை அரசியல் சாசனம் யாருக்கு கொடுத்துருக்கு? எனவே அந்த தீங்கை வந்து மாநில நிச்சயமாக சட்டமன்றத்தில் வந்து அதை அனுமதிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கவர்னர் அலுவலகம் என்பது ஒன்றிய அரசு அலுவலகம், அதையும் எதிர்க்கணும், அரசுலால் எதிர்க்கணும். அதான் இந்த உத்தரவே அரசியல் சாசனத்தினுடைய மத சுதந்திரத்துக்கு எதிரான உத்தரவு. எனவே இந்த உத்தரவை பிறப்பித்த ஒன்றிய அரசு இதை வாபஸ் பெற வேண்டும். அதனுடைய நோக்கம் என்பது மத ரீதியான வெறுப்பை. இப்போ பாருங்க, இந்தியாவின் முக்கியமான பிரச்சனை என்ன? இப்போ நீங்க இந்த கேள்வி எங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்க? ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் இன்னைக்கு என்ன கேள்வி? சிபிஎஸ்இனுடைய அட்டூழியம் 23 லட்சம் மாணவர்கள் பரீட்சை எழுதியிருக்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைய பரீட்சை எழுதியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் அரங்கேறி இருக்கு. ஏற்கனவே ஒரு நிறுவனம், போலி நிறுவனம் 2019 தெலுங்கானால இதே போல தேர்வு முடிவுகளை அறிவிக்கிறேன் என்று சொல்லி பல தவறுகளை செய்தது. 3.5 லட்சம் மாணவர்கள் தெலுங்கானாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 23 மாணவர்கள் தற்கொலை பண்ணாங்க. அந்த நிறுவனம் பேன் செய்யப்படுது. அதே நிறுவனம் வேறு ஒரு பெயரில் சிபிஎஸ்இனுடைய தேர்வுத்தாளை மதிப்பிடுவதற்கு வந்து ஒப்பந்தத்துக்குள்ள உள்ள வருது. ஒரு மோசடியான நிறுவனம் உள்ள வர்றது அப்படின்றது ஒரு பிரச்சனை என்றால், அந்த மோசடியான நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை கொடுக்க ஒன்றிய அரசு செய்திருக்கிற திட்டமிடல் சதி இருக்குல்ல, அது பயங்கரமா இருக்கு. அந்த நிறுவனம் வரணுன்றதுக்காகவே பிளாக் லிஸ்ட் என்று ஏற்கனவே இருந்த கருப்பு பட்டியல் விதியவே இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தினுடைய மென்பொருளினுடைய ஸ்டோரேஜ் அதுக்கு இருந்த விதியை மாற்றி இருக்கிறாங்க. அதனுடைய குவாலிட்டி 5ல் இருந்து 3ஆக குறைச்சிருக்கிறாங்க. ஒரு மோசடி நிறுவனம் அந்த நிறுவனத்தை இங்க உள்ளே அனுமதிப்பதற்காகவே விதிகள் அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கிறது. 27 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பரீட்சை, அதாவது ஒரு மாணவன் வருஷம் முழுசும், அதுவும் +2 வந்து இந்த 12 ஆண்டு கால பள்ளி வாழ்க்கையின் இறுதி தேர்வுக்கு அந்த குடும்பம் எவ்வளவு பாடுபடும், அந்த மாணவன் எவ்வளவு பாடுபட்டுருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய மோசடி அரங்கேறி இருக்கு. ஆனால் இன்றைக்கு வரை ஒன்றிய அரசு இதில் வந்து ஒன்று வந்து இது அனைத்தும் கிரிமினல் குற்றமாக பதிவு செய்யப்படணும். கல்வி அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். வெறுமனை இவ்வளவு சத்தம் போட்ட பிறகு ஒரு 18ஆவது படிக்கிற மாணவன் சித்தார்த் வந்து என்னெல்லாம் தப்பு நடந்திருக்கு என்று அந்த மாணவன் வந்து இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறான். நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவில் அந்த மாணவன் வந்து பிரசன்டேஷன் கொடுக்குறான். அப்போ எவ்வளவு மோசமாக இந்த நிர்வாகம் மாறி இருக்கு. இதுதான் இந்தியாவின் பிரச்சனை. இந்தியாவின் இந்த பிரச்சனையும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, வேலையின்மை, இந்த பிரச்சனையெல்லாம் டைவர்ட் பண்ணி நீ வந்தே மாதரத்தை பாடுறியா இல்லையா என்று வெறுப்பு அரசியலை மையப்படுத்தி இந்திய அரசியலை மாற்றுகிற வேலையை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக நாம் தொடர்ந்து வினையாற்ற இருக்கிறோம். சார், இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? முன்னெடுப்பு என்ன சார்? இதுக்கு எதிராக போராட்டம், ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி? சிபிஎஸ்இ விஷயத்துல நாம தான் வந்து உடனடியாக அறிக்கை விட்டோம். இந்திய மாணவர் சங்கம், எங்கள் கட்சியினுடைய இந்திய மாணவர் சங்கம், வாலிபர் சங்க இயக்கத்தோடர்கள் போராடி இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் வர இருக்கிற நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமாக இந்த பிரச்சனை நாங்கள் எழுப்ப இருக்கிறோம். இன்று மாலை அல்லது நாளைக்குள் அமைச்சருக்கு அதிகாரப்பூர்வமாக நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த பிரச்சனை சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு அவர் தெரிவிக்க வேண்டும் என்பதையும் ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். சார், இப்போ வந்து புது அரசு வந்து பொறுப்பேற்க மாட்டேங்குது. எந்த விவகாரத்துக்கும் எந்த பிரச்சனைக்கும் பொறுப்பேற்கிறது இல்லை. பழியை தூக்கி மேலே போடுறது தான் செய்யறாங்க. கனிமொழி கூட பழி போடுறது தான் இந்த அரசு கவனம் செலுத்துறாங்க. அந்த விமர்சனங்கிறது எப்படி இருக்குங்க? சரி இல்லை, திமுகவினுடைய விமர்சனத்துக்கு தாவேகா கிட்ட தான் நீங்கள் பதில் கேட்கணும். மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்த புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. புதிதாக வந்து ஆட்சியை ஒரு 3 ஆண்டுக்கு முன்பு கட்சி துவங்கிய ஒரு கட்சி, அவர்கள் மக்களுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கு வந்து ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஒரு உரிய கால அவகாசம் வரை அவருடைய செயல்பாடுகளை கவனிக்க வேண்டியது இயற்கையான ஒரு நியதி. அதன் பாலான விமர்சனம் எங்களுடைய விமர்சனமாக இருக்கும். நிச்சயம் நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல நல்லது செய்தால் நாங்கள் வரவேற்போம், நல்லதை செய்யவில்லை என்றால் விமர்சிப்போம், அல்லாததை செய்தால் எதிர்ப்போம். எங்கள் எதிர்ப்பையும் மீறி அல்லாதது நிறைவேறினால் களத்திலே இறங்கி மக்களை திரட்டி போராடுவோம்.
இதுதான் எங்களது நிலை. இல்ல சார், நீங்க அவங்களோட கவர்னன்ஸ் விமர்சிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் எடுத்துக்கலாம். பட் இப்போ விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியில இருந்து இப்படி நிறைய ஸ்கீம்ஸாவே நடைமுறைகளாவே நிறைய இல்ல நாங்களுமே வந்து இப்ப வந்து 2-3 விமர்சனங்களை மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த கட்சியினுடைய நோக்கத்திற்கு ஏற்ற மாதிரி விமர்சிப்பாங்க. திமுகவினுடைய விமர்சனத்துக்கு தாவேகாவிடம் தான் நீங்க பதில் சொல்லணும். மார்க்சிஸ்ட் கட்சியாக நாங்கள் இந்த அரசை எப்படி பார்க்கிறோம், இந்த அரசுக்கு எந்த சூழலில் நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம், இந்த அரசினுடைய செயல்பாடுகளில் சார்ந்து எங்களுடைய கண்ணோட்டங்களும் கருத்துக்களும் இருக்கு. அதாங்க இப்ப திருப்பி புதிய அரசு அமைஞ்சிருக்கு. அநேகமாக இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் திசா மீட்டிங் நடத்த இருக்கிறோம். ஏன்னா புதிய அரசு, புதிய அதிகாரிகள், ஆட்சியர், ஆணையாளர் மாறி இருக்கிறாங்க, புதிய அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. எனவே மதுரையினுடைய புற சூழலில், அகசூழலில் செய்ய வேண்டிய நல்ல மாற்றத்திற்கு ஒரு புதிய துவக்கத்தை நாம் ஏற்படுத்துவோம். கடந்த காலங்களில் நடைபெறாமல் போன விஷயங்களை நடத்துவதற்கான முயற்சிகளை எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இல்லைங்க, அதாவது தாவேகாவும் பாஜகவும் ஒரே மாதிரி இருக்கிறது திமுகவுடைய பார்வை, மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பார்வை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தாங்க, 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் 100 கோடி மக்கள் வசிக்கிற மாநிலங்கள் இன்றைக்கு பாஜகவின் கையில் இருக்கிறது. வெறும் 30-40 கோடி மக்கள் இருக்கிற மாநிலங்கள் தான் பாஜக அல்லாத அரசு இருக்கிறது. இந்த பாஜக அல்லாத அரசுகளை பாதுகாப்பதும், அதை ஏனென்றால் அந்த மாநிலங்களிலும் பாஜகவினுடைய வெறுப்பு தத்துவத்தை விதைக்க விடாமல் தடுப்பதற்குமான வழி என்பது அரசியல் நிலைப்பாடும் அந்த வகையில் தான். அந்த வகையில் தான் இந்த தேர்தல் முடிவுகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாஜகவினுடைய தலைவர்கள்லாம் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறாங்க, பாஜக வந்து 10% வாக்குகளை பெறுகிற வரை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். 1%, 2%, 4, 3%, 5%. 10% வாக்குகளை தாண்டிட்டா அதுக்கு பிறகு எங்களுடைய வளர்ச்சி என்பது மல்டிபிளாக இருக்கும். எந்த தேர்தலில் 10% நாங்கள் தாண்டுறோமோ அடுத்த தேர்தலில் 20 அல்லது 25% இருக்கும் என்று பாஜகவின் தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்தியா முழுக்க அதுதான் நடந்திருக்கு. அந்த ஃபார்முலா உடைக்கப்பட்டிருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு. போன நாடாளுமன்ற தேர்தலில் 12.8% பெற்ற பாஜக இந்த சட்டமன்ற தேர்தலில் 2% வந்திருக்கு. பாஜகவினுடைய இந்த வெறுப்பு அரசியலை மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தத்துவார்த்த வளர்ச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி. இதை வளர்த்தெடுக்க வேண்டும். இதை வளர்த்திருக்கிற அரசியலில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும். ஆனால் சமரசமற்ற அணுகுமுறையை எல்லா காலங்களிலும் கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம், செய்வோம். இல்ல, இவிஎம் மோசடியை பொறுத்த வரைக்கும் நாங்க மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து இது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் தான். எனவே இவிஎம் மோசடி என்ற விஷயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது ஏற்கனவே உடன்பாடு இல்லை. இந்த குற்றச்சாட்டுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது நிரூபிக்கணும், யாராவது ஒருத்தர் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கப்படலை. எனவே அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இல்ல, சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அதை கண்டிச்சு இல்ல, அவரு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அறிக்கை விட்டுருக்கிறாரு. ஒரு விஷயம், பாஜக வந்து இந்துத்துவா வேடத்தை, இந்துத்துவ அரசியலை ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே இருக்க போகுது. ஏன்னா மக்களின் அடிப்படை பிரச்சனையிலிருந்து திசை திருப்புகிற வேலையை செய்துகிட்டே இருக்க போறார்கள். அதற்கு எதிராகவும் நாம் தீவிரமாக தொடர்ந்து வினையாற்ற வேண்டும் என்பதான் என்னுடைய. நன்றி, வணக்கம்.